அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பேரறிஞர் அண்ணாதுரை. யூனிட் 8ல் ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார்லேருந்து அதிகமான கேள்விகள் வந்துச்சு. இந்த முறை அறிஞர் அண்ணாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் எதிர்பார்க்கலாம் குரூப் 1ல். ஓகேவா? படிப்படியாக எல்லா எக்ஸாமுக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறார். ஓகேவா? ஸோ முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாதுரை ஆரம்ப காலகட்டங்களில் அறிஞர், அதாவது பகுத்தறிவு கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அறிஞர் என்ற பட்டத்தை திரு பாரதிதாசன் அவர்கள் வழங்கியிருப்பார். பேரறிஞர் அப்படின்ட்டு மாறினது பார்த்தீங்கன்னா எப்படி மாறுச்சுன்னு கேட்டால் 1967 எலெக்ஷனில் வரலாறு காணாத வெற்றியின் நினைவாக பேரறிஞர் அண்ணாதுரை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அவரோட முழு பெயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை. அன்றைய காலகட்டங்களில் காஞ்சிவரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை. எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 1909. செப்டம்பர் 15, 1909 பிறக்கிறாரு. இறந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3, 1969. ஓகேவா? பிப்ரவரி 3, 1969. பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா நடராஜன் பங்காரு அம்மாள். அறிஞர் அண்ணா அவர்களோட பெற்றோர் பெயர் நடராஜன் பங்காரு அம்மாள். தந்தை பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார். சரியா? நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்த அவர் வறுமையின் காரணமாக சித்தி ராசாமணி வீட்டில் வளர்க்கப்பட்டார். சரியா? சித்தி ராசாமணி வீட்டில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வளர்வார். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை காஞ்சிபுரத்தில் இருக்கிற பச்சையப்பாஸ் பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு 1927 ஆண்டுகளில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற நகராட்சி அலுவலகத்தில் வறுமையின் காரணமாக வேலை செய்து கொண்டே படித்து கொண்டிருப்பார். பின் 1930 ஆண்டு காலகட்டங்களில் ராணி அம்மையை திருமணம் செய்வார். கல்லூரி படிக்கும் பொழுதே ராணி அம்மையை திருமணம் செய்திருப்பார் அறிஞர் அண்ணா அவர்கள். 1930 பார்த்தீங்கன்னா ராணி அம்மையை திருமணம் பண்ணியிருப்பார். 1931 காலகட்டங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பச்சையப்பாஸ் கல்லூரியில் படிக்கும் பொழுதே அங்கே இருக்கிற பச்சையப்பாஸ் கல்லூரியோட செயலராகவும் எக்கனாமிக்ஸ் மாணவர் மன்ற அமைப்பின் தலைவராகவும் செயல்படுவார் திரு அண்ணாதுரை அவர்கள். ஓகேவா? ஸோ 1931 காலகட்டங்களில் பச்சையப்பாஸ் கல்லூரி செயலராகவும் 1933 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மாணவர் மன்ற அமைப்பின் தலைவராகவும் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அவருடைய கல்லூரி படிப்பு. ஓகேவா? காலேஜ் பார்த்தீங்கன்னா BA MA. BA பார்த்தீங்கன்னா BA ஹானர்ஸ் படிச்சிருப்பார். MA பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருப்பார் அறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ கல்லூரி படிப்பு பார்த்தீங்கன்னா 1934 முடித்திருப்பாரு. கல்லூரி படிக்கும் பொழுதே பேச்சாற்றலும் மற்றும் எழுத்து மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் மூலமாக பெண்கள் சமத்துவத்தை வலியுறுத்தி இருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அறிஞர் அண்ணா அவர்களின் முதல் கட்டுரை எதுன்னு கேட்பாங்க. அறிஞர் அண்ணா அவர்களின் முதல் கட்டுரை பெண்கள் சமத்துவம் என்னும் கட்டுரை பார்த்தீங்கன்னா எந்த இதழில் வெளிவந்துச்சுன்னு கேட்டால் தமிழ் அரசு என்னும் இதழில் பெண்கள் சமத்துவம் என்னும் கட்டுரையை படிக்கும் பொழுதே தன்னுடைய எழுத்தாற்றலின் மூலமாக பெண்களுக்கு சம ஆற்றல் வேண்டும் என்பதை பகுத்தறிவு கருத்துக்களின் மூலமாக தெரிவித்திருப்பார். ஓகேவா? அந்த தமிழ் அரசு என்னும் இதழை நடத்தினவங்க யாருன்னு கேட்டா மாசிலாமணி முதலியார். ஸோ அண்ணாவோட முதல் சிறுகதை ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இது. அண்ணாவோட முதல் சிறுகதை எதுன்னு கேட்டா கொக்கரக்கோ. அண்ணாவோட முதல் சிறுகதை கொக்கரக்கோ எந்த இதழில் வெளிவந்திருக்குன்னு கேட்டா ஆனந்த விகடன் என்னும் இதழில் வெளிவந்திருக்கும் கொக்கரக்கோ என்னும் சிறுகதை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது 1935 காலகட்டங்களில் சென்னை கோவிந்தப்ப பள்ளி. ஓகேவா? சென்னையில் இருக்கிற பள்ளியில் ஒரு வருஷம் ஆங்கில ஆசிரியராக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பார் அறிஞர் அண்ணா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடமும் 1909 கண்டினியூ வரும். இது படிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது தமிழ் மீது. ஓகேவா? தமிழ் மீது ஆர்வம் வர காரணமாக இருந்தவங்க 2 பேர். அறிஞர் அண்ணா அவர்களுக்கு தமிழ் மீது ஆர்வம் வர காரணம் யாருன்னு கேட்டால் மோசூர் கந்தசுவாமியும் மணி திருநாவுக்கரசு. இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மீது ஆர்வம் வர காரணமாக இருந்திருப்பாங்க. அதே போல் அறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் பிடித்தமான இலக்கியம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சரிங்களா? கலிங்கத்து பரணி. ஓகேவா? நெக்ஸ்ட் அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா தமிழ் மீது ஆர்வம் வர காரணமா 2 பேர் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பொது வாழ்வு மற்றும் சமூக வாழ்வில் ஈடுபட காரணமா இருந்தவங்க யாரு? ஈடுபடுத்தினவங்க ஒருத்தவங்க, ஈடுபட காரணமா இருந்தவங்க. சரியா? பொது வாழ்வு மற்றும் நீதி கட்சியில் ஈடுபட காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வரதராஜன். ஓகேவா? பேராசிரியர் வரதராஜனும் வெங்கடசாமி.
அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களை பொது வாழ்வு மற்றும் நீதி கட்சியில் ஈடுபட காரணமாக இருந்திருப்பாங்க. அப்படி என்ன காரணம்னு கேட்டால், அன்றைய காலகட்டங்களில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சமூக பொருளாதார பிரச்சனை நிகழ்ந்துச்சு. அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. பிராமணர் அல்லாதோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக வேலை வாய்ப்புகளில் இடம் கிடைக்கணும்னா அரசியல் ரீதியாக மட்டும்தான் தீர்வு காண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலை தேர்ந்தெடுத்தார். பொதுவாழ்வு மற்றும் நீதி கட்சியில் ஈடுபட காரணமாக இருந்தவங்க பேராசிரியர் வரதராஜன் மற்றும் வெங்கடசாமி. ஈடுபடுத்தியவர்கள் அதாவது நீதி கட்சி மற்றும் பொது வாழ்வில் ஈடுபடுத்தியவர்கள் யாருன்னு கேட்டால் அரசியல் இரட்டையர்கள். ஓகேவா, அரசியல் இரட்டையர்கள் சொல்லுவாங்க 2 பேர். அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா சண்டே அப்சர்வர். சண்டே அப்சர்வர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதழ். அரசியல் இரட்டையர்கள்ல ஃபர்ஸ்ட் குறிப்பிடப்படும் நபர் யாருன்னு கேட்டா சண்டே அப்சர்வர் என்னும் இதழை நடத்திய பி பாலசுப்ரமணியன். அடுத்து முக்கியமானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டிவி நாதன் சொல்லுவாங்க. இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவி நாதன் தான். ஜஸ்டிஸ்ன்ற நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எம்எஸ் பூர்ணலிங்கம், டிஎம் நாயர் அவங்களால தொடங்கப்பட்ட ஒரு இதழ் தான். காலப்போக்கில் டிவி நாதன் கைகளில் வரும். ஓகேவா, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டிவி நாதன் சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களை நீதி கட்சி மற்றும் பொது வாழ்வில் ஈடுபட காரணமா இருந்தவங்க. முன்னாடி பார்த்தோம், ஈடுபடுத்தியவர்கள் இவங்க. சரியா, ஈடுபடுத்தியவர்கள் அரசியல் இரட்டையர்கள் சொல்லக்கூடிய சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியன் மற்றும் ஜஸ்டிஸ் டிவி நாதன். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் எந்த வருடம் நீதி கட்சியில் ஜாயின் ஆனாரு, நீதி கட்சியில் எப்போ இணைந்தார்னு கேட்டால் 1934 காலகட்டத்தில் நீதி கட்சியில் ஜாயின் ஆவார். ஓகேவா, நீதி கட்சியில் ஜாயின் ஆன வருஷம் 1934. அறிஞர் அண்ணா அவர்கள் நீதி கட்சியில் ஜாயின் ஆன காலகட்டங்களில் மொழிபெயர்ப்பாளராகவும், அதாவது சென்னை மேயர், அன்றைய காலகட்டங்களில் சென்னை மேயராக இருந்த சி பாசுதேவோட பேச்சுக்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். ஓகேவா, அன்றைய காலகட்டங்களில் சென்னை மேயராக இருந்த சி பாசுதேவ் அவர்களுடைய பேச்சுக்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஆங்கில பேச்சாளர். ஓகேவா, ஸோ அன்றைய காலகட்டங்களில் பாலபாரதி என்னும் இதழை சி பாசுதேவ் நடத்தியிருப்பார் 1936 காலகட்டங்களில். இந்த மொழிபெயர்ப்பின் பின்னால இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஈடுபாட்டின் காரணமா பாலபாரதி என்னும் இதழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களை பொறுப்பாளராக நியமனம் பண்ணுவார் சி பாசுதேவ் அவர்கள். ஓகேவா, சென்னை மேயராக இருந்த சி பாசுதேவ் அவர்களுடைய பேச்சை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் பேச்சு புயல், நீதி கட்சியின் பேச்சு புயல் சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பேச்சு மேலே அதிகமான ஆர்வம் இருக்குன்னு கேட்டால் பேச்சு புயல் ஏ ராமசுவாமி. ஓகேவா, பேச்சு புயல் ஏ ராமசாமி அவருடைய பேச்சை கேட்டு அதிகமாக அரசியலில் ஈடுபாடு காட்டியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா 1936 காலகட்டங்களில் மாநகராட்சி தேர்தல் நடக்கும். சரிங்களா, 1936 காலகட்டங்களில் மாநகராட்சி தேர்தல் நடக்கும். அந்த மாநகராட்சி தேர்தலில் நீதி கட்சியின் சார்பாக, ஏன்னா 1934 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் நீதி கட்சியில் ஜாயின் ஆகுறாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1936 எலெக்ஷனில் சென்னை பகுதி, சரிங்களா, அந்த பகுதியில் மாநகராட்சி தேர்தலில் நீதி கட்சியின் சார்பாக போட்டிடுவார். அவரை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உறுப்பினர் போட்டிடுவாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் வின் பண்ணிடும். அறிஞர் அண்ணா அவர்கள் தோல்வி அடைவார். ஓகேவா, அந்த தோல்வியின் பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் ஊழல் அப்படின்ற ஒரு கவிதை ஒன்று எழுதுவார். காங்கிரஸின் ஊழல் அண்ணாவோட முதல் கவிதை. அண்ணாவோட முதல் சிறுகதை பார்த்தோம், அண்ணாவோட முதல் கட்டுரை பார்த்தோம். முதல் கட்டுரைனா பெண்கள் சமத்துவம், மாசிலாமணி முதலியார் நடத்திய தமிழரசி என்னும் இதழில் வெளிவந்திருக்கும். முதல் சிறுகதைனா கொக்கரக்கோ என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் வெளிவந்திருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட முதல் கவிதை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் ஊழல். இந்த காங்கிரஸின் ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா 1937 ஆண்டு காலகட்டங்களில் விடுதலை என்னும் இதழ் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் நடத்தின ஒரு முக்கியமான இதழ். சரிங்களா, அந்த விடுதலை என்னும் இதழில் காங்கிரஸின் ஊழல், அதாவது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் ஊழல் செய்கிறாங்க அப்படின்றத வெளியிட்டிருப்பார். ஓகேவா, 1937 அண்ணாவோட முதல் கவிதை வெளியிடப்பட்ட இதழ் எதுன்னு கேட்டால் விடுதலை. அந்த கவிதை என்னன்னு கேட்டால் காங்கிரஸின் ஊழல். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அண்ணா பெரியார் சந்திப்பு. அண்ணாவும் பெரியாரும் வந்து பார்த்தீங்கன்னா 1935 காலகட்டங்களில் திருப்பூர் செங்குந்த முதலியார் மாநாடு, திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு ஒன்று நடக்கும். அந்த மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரும் அண்ணாவும் முதல்ல சந்திச்சிருப்பாங்க. ஸோ அண்ணாவோட
முதல்ல அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய மாநாட்டில் ஷீட்டில் உட்காந்துருப்பாரு. பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு சந்திப்பு நிகழும். அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா மிக அரிதான படிப்பு. அதை படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்வில் ஈடுபடுறீங்களே, ஓகேவா, என்னோட கூட வந்துடுறீங்களா? அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சமூக வாழ்வில் ஈடுபடணுன்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அண்ணாவோட பெரியார் பேசின பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பெரியார் கூடவே போயிடுவார். அதன்படி 1937 காலகட்டங்களில் துறையூரில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்குவார் திரு அண்ணா அவர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையேற்றார்? அண்ணா தலைமையேற்ற முதல் சுயமரியாதை மாநாடு துறையூர்ல நடந்திருக்கும். எந்த வருஷம் கேட்டால் 1937. சரியா? ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னு கேட்டால் 1937 காலகட்டங்கள்லே 1935 ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா 37 எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கும். காங்கிரஸின் சார்பாக சென்னை மாகாண முதலமைச்சராக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை கட்டாய பாடமாக திணிச்சிருப்பார் பகுதிகளில், சென்னை மாகாண பகுதிகளில். இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரும் அண்ணா அவர்களும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? முதல்ல இந்தி திணிப்பு இந்த இடத்துல தான் நடக்குது. 37-38 காலகட்டங்கள், பல்வேறு காலகட்டங்களில் நடக்குது. 37-38 ராஜாஜி முதல்வராக இருக்கிற காலகட்டங்கள்லையும், 46-47 அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருப்பார். ஓகே, அவருடைய காலகட்டங்களிலும் இந்தி திணிப்பு நடக்கும். அன்றைய காலகட்டங்கள்லையும் இந்தி எதிர்த்து போராடுவாங்க. அடுத்து 48 ஓமந்தூர் ராமசுவாமி சிஎம்மாக இருப்பார். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு நடக்கும். அன்றைய காலகட்டங்கள்லையும் அண்ணா அவர்கள் எதிர்ப்பு கொடுப்பார். ஓகேவா? இவ்வாறு பல்வேறு காலகட்டங்களில் நடந்த இந்தி திணிப்பு போராட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை அவங்க எதிர்க்கல, பெரியார் அண்ணாவும் இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க. ஒரு வடநாட்டு பெரியவர் என்ன பண்ணுவார், அறிஞர் அண்ணா கிட்ட போயிட்டு கேட்பாங்க, அதாவது இந்தி மொழியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கலாமே, இந்தி மொழி நீங்கள் நினச்சா 3 மாதத்தில் கற்றுக்கலாமே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அறிஞர் அண்ணா என்ன சொல்லுவார்னா, 3 மாதங்கள் தவிர படிப்பதற்கு வேற என்ன இருக்கிறது அந்த மொழியிலன்ட்டு அப்படி நக்கலாக சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு எதுகை முனையாக பேசக்கூடிய திறமை மிக்க ஒரு நபர் யாருன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா அவர்கள். ஓகேவா? ஸோ 1937-38 எலெக்ஷனில் இந்தி திணிப்புக்கு எதிர்த்து போராட்டங்கள் நடக்கப்படுது. அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் முக்கிய தலைவராக பங்கு பெறுறாரு. அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவும் தன்னுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுறாரு. இதோட வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடம் சிறை தண்டனை. பெரியார் அவர்களுக்கு 1 வருடம் சிறையும், அறிஞர் அண்ணா அவர்களுக்கு 4 மாதம் சிறை தண்டனை கிடைக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் 4 மாத சிறைக்கு பிறகு பரதன் சிறையிலிருந்து வெளிவந்து பார்த்தீங்கன்னா பரதன் என்னும் புனைப்பெயரில் தன்னுடைய கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிடுவார். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் பரதன் என்னும் புனைப்பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை இதழ்களில் வெளிப்படுத்துவார். பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா 37-38 காலகட்டங்களில் சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சியோட தலைவராக தேர்வு செய்வாங்க. குறிப்பாக எந்த சிறையில் இருப்பார்னு கேட்டால் பெல்லாரி சிறையில் இருப்பார். பெரியார் அவர்கள் பெல்லாரி சிறையில் போட்டுருவாங்க. பெல்லாரி சிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்படுவார். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் வெளிவந்து பரதன் என்ற புனைப்பெயரில் பல்வேறு எதிர்ப்புகளை காட்டினாலும் அதுக்கப்புறம் ஒரு போராட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு. எப்படின்னு கேட்டால் அவருடைய புனைப்பெயர்கள் நிறைய இருக்கு. ஸோ முக்கியமான புனைப்பெயர்னு பார்த்தீங்கன்னா சௌமியன் சொல்லுவாங்க, ஒற்றன், நக்கீரன், ஆணி, வீனஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களோட புனைப்பெயர்கள். ஸோ இவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக இதழ்களில் வெளிப்படுத்துறாரு. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1939 காலகட்டங்களில் அண்ணாவோட முதல் குறும்பு தினம் வெளியாகுது. அண்ணாவோட முதல் குறும்பு தினம் எதுன்னு கேட்டால் கோமலத்தின் கோபம். கோமலத்தின் கோபம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட முதல் குறும்பு தினம் சொல்லுவாங்க. 1939 காலகட்டங்களில் வெளியாயிருக்கும். எந்த இதழ்னு கேட்டால் குடியரசு என்னும் இதழில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட முதல் குறும்பு தினம் வெளியாகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட முதல் புதினம் வெளியாகுது. அது எந்த இதழில் வெளியாகுதுன்னு கேட்டால் அதுவும் குடியரசு என்னும் இதழில் தான் வெளியாகுது. அண்ணாவோட முதல் புதினம் எதுன்னு கேட்டால் வீங்கிய உதடு. அண்ணாவோட முதல் புதினம் வீங்கிய உதடு. ஸோ எந்த வருடம் வெளியாகுதுன்னு கேட்டால் 1940.
1940 காலகட்டங்களில் அண்ணாவோட முதல் புதினம் வெளியாகுது. ஸோ அடுத்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 1940 காலகட்டம், 1940 பிப்ரவரி 24 அன்றைய காலகட்டங்களில் திருவாரூர்ல நீதி கட்சி மாநாடு நடக்குது. திருவாரூர் நீதி கட்சி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மாநாடு ஏன்னு கேட்டால் திராவிட நாடு திராவிடருக்கு என் கொள்கை கொண்டு வரப்பட்டது இந்த திருவாரூர் நீதி கட்சி மாநாடு தான். எந்த வருஷம் கேட்டால் 1940 பிப்ரவரி 24. அப்படி முன்மொழிந்தவர் அந்த திராவிட நாடு திராவிடருக்கு என் கொள்கையை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டால் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் முன்மொழிந்தவர் பாலசுப்ரமணியம். வழிமொழிந்தவர் யாருன்னு கேட்டா சி பாசுதேவ், சென்னை மேயரா இருக்கிற சி பாசுதேவ் மற்றும் அண்ணாதுரை. இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழிமொழிந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் பெரியாருக்கும் பெரியார் மணியம்மை திருமணத்தில் தான் கருத்து வேறுபாடு நிகழ்ந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்படி முக்கியமான ஒரு கருத்து வேறுபாடு எந்த இடம்னு கேட்டால் ஹரித்வார் பயணம். அதாவது பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வார் பயணம் போவார். பெரியார் 1941 அதாவது 1941 காலகட்டங்களில் ஹரித்வார் பயணம் போவார். இந்த ஹரித்வார் பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா சிரதானந்தா பல்கலைக்கழகம், இந்த சிரதானந்தா பல்கலைக்கழகங்கள்ல பேசுறதுக்கான வாய்ப்பு பெரியார் அவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பேச்சாளர். ஸோ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா சிரதானந்தா பல்கலைக்கழகத்தில் பேசுறதுக்கு அழைக்கிறாங்க. அவருடைய பேச்சை மொழிபெயர்க்கிறதுக்காக டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக அழைத்த நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாதுரை பெரியார் கூட போறாரு. காலப்போக்கில் அவருடைய பேச்சு அன்றைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் மத்தியில் அந்த கூட்டத்தில் அண்ணாதுரையோட பேச்சால அதிகமாக ஈர்க்கப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ யூனிவர்சிட்டியில பேசுவதற்கு பெரியாரை திரும்பவும் அழைப்பாங்க. லக்னோ யூனிவர்சிட்டியில பேசுறதுக்கு திரும்பவும் அழைப்பாங்க. பெரியார் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையை முக்கியமாக கூப்பிடுவாங்க. ஏன்னா அவருடைய பேச்சால் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருப்பாங்க மாணவர்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு ஒரு கருத்து வேறுபாடாயிடும். நம்மளுடைய பேச்சு தான் மொழிபெயர்ப்பு செய்யறதுக்காக அண்ணாதுரை அவர்கள் வந்தாரு. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் எடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடு அந்த இடத்துல நிகழ்வு. ஓகேவா, அந்த ஹரித்வார் பயணத்திலே. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு நிகழ்ந்த பிறகு 1942 மார்ச் 8 1942 மார்ச் 8 காஞ்சிபுரத்துக்கு வந்துடுவார் பெரியார் அவர்கள். காஞ்சிபுரம் வந்து திராவிட நாடு என்னும் இதழ தொடங்குவார். திராவிட நாடு என்னும் இதழ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம், முதல்ல பொறுப்பாசிரியர் பணி எந்த இதழ் கொடுத்தாங்கன்னு கேட்டா பாலபாரதி 1936 காலகட்டங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மணிமொழியான் என்னும் இதழை வந்து பார்த்தீங்கன்னா 1937 வழிநடத்தி கொண்டு போயிருப்பார் 1937 காலகட்டங்கள். அடுத்து முக்கியமான பெரியார் தொடங்கிய அண்ணா தொடங்கிய ஒரு இதழ் எதுன்னு கேட்டா காஞ்சிபுரத்தில் தொடங்கின திராவிட நாடு. திராவிட நாடு என்னும் இதழ் தான் பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா தொடங்கின ஒரு முக்கியமான ஒரு இதழ். எந்த வருஷம் கேட்டா 1942 மார்ச் 8. எந்த இடத்துலன்னு கேட்டா காஞ்சிபுரத்தில். ஸோ இதுக்கு உதவி செய்த முக்கியமான நபர்கள் யாருன்னு கேட்டா டிபிஎஸ் பொன்னையா. டிபிஎஸ் பொன்னையா. அடுத்து முக்கியமான நபர் யாருன்னு கேட்டா தில்லை வில்லாளன். தில்லை வில்லாளன், கணேசன். ஸோ இந்த நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அறிஞர் அண்ணா அவர்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1943 அண்ணாவோட முதல் நாடகம், அண்ணாவோட முதல் கவிதை எதுன்னு கேட்டால் காங்கிரஸின் ஊழல் வெளியானது விடுதலை என்னும் இதழ். அண்ணாவோட முதல் கட்டுரை எதுன்னு கேட்டால் பெண்கள் சமத்துவம். எந்த இதழில் வெளியாச்சுன்னு கேட்டால் தமிழரசு என்னும் இதழில் வெளியாயிருக்கும். அண்ணாவோட முதல் சிறுகதை எதுன்னு கேட்டால் கொக்கரக்கோ, சரி, ஆனந்த விகடன்ல வெளியாயிருக்கும். அண்ணாவோட முதல் குறும்புதினம் எதுன்னு கேட்டா கோமலத்தின் கோபம்.
சரி, 1939 குடியரசு என்னும் இதழில் வெளியாகி இருக்கும். அண்ணாவோட முதல் புதினம் எதுன்னு கேட்டா வீங்கிய உதடு, 1940 காலகட்டங்கள்ல வெளியாகி இருக்கும். எந்த இதழ்னு கேட்டா குடியரசு என்னும் இதழில். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவோட முதல் நாடகம் எதுல வெளியாகிருக்கும் கேட்டா 1943 லக்ஷ்மி விலாஸ், லக்ஷ்மி விலாஸ்ல வெளியாகி இருக்கும். இந்த லக்ஷ்மி விலாஸ்க்கு ஓனர் யாருன்னு கேட்டா இந்த தில்லை வில்லாளன் தான். இந்த தில்லை வில்லாளன் என்னும் அவரோட லக்ஷ்மி விலாஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவோட முதல் நாடகமான சந்திரோதயம், சந்திரோதயம் சந்திரோதயம் என்னும் அண்ணாவோட முதல் நாடகம் லக்ஷ்மி விலாஸ்ல வெளியாகும். எந்த வருஷம் கேட்டா 1943. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு நிகழ்வு, நீதி கட்சி என்னும் பெயரை திராவிடர் கழகம்னு மாற்றுவாங்க. ஓகேவா, நீதி கட்சி என்னும் பெயரை திராவிடர் கழகம்னு மாற்றுவாங்க. வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு. எந்த வருடம்னு கேட்டால் 1944 ஆகஸ்ட் 17. ஓகேவா, நீதி கட்சியோட 16வது மாநாடு, நீதி கட்சியோட 16வது மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணுவாங்க. நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம்னு மாற்றுவாங்க. திராவிடர் கழகம் அப்படி மாற்றணும் அப்படின்றதுக்காக தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா. ஸோ பல்வேறு தீர்மானங்கள் இருக்கும். ஜாதி பெயரை நீக்கணும், அது மட்டும் இல்லாமல் ராவ் பகதூர், திவான் பகதூர் அந்த பட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணணும் அப்படின்ற நிறைய தீர்மானங்கள் இருக்கும். அதில் முக்கியமானது எதுன்னு கேட்டால் நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம்னு மாற்றிருப்பாங்க. அதுக்கு தீர்மானத்தை முன்மொழிந்தவர், தீர்மானம் ரெடி பண்ணது யாருன்னு கேட்டால் அண்ணாதுரை. பெயர் மாற்றம் செஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா. பெயர் மாற்றம் செய்தவர் பெரியார். பெயர் மாற்றம் செய்தவர் பெரியார். தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அண்ணாதுரை அவர்கள். எந்த மாநாடுன்னு கேட்டால் 1944 ஆகஸ்ட் 17. எந்த இடம்னு கேட்டால் சேலம். நீதி கட்சியோட 16வது மாநாடு. ஸோ அடுத்து முக்கியமானது நீதி கட்சியோட 17வது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 1945 காலகட்டங்களில் நடக்கும். சரியா, 17வது மாநாடு நீதி கட்சியோட 17வது மாநாடு எங்க நடக்கும்னு கேட்டா திருச்சியில நடக்கும். திருச்சியில நடக்குது. ஸோ அந்த மாநாட்டோட சிறப்பு என்னன்னு கேட்டா கருஞ்சட்டை தீர்மானம், அதாவது கருஞ்சட்டை தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் பெரியார் அவர்கள். அந்த கருஞ்சட்டை தீர்மானத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டா, அதாவது தொண்டர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணியணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னா, தொண்டர்கள் வேண்டுமானாலும் அணியட்டும், அதாவது தொண்டர்கள் வேண்டுமானாலும் அணியட்டும், அது அவரவர் விருப்பம், கட்டாய கருப்பு சட்டை கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை சொல்லியிருப்பார். ஆல்ரெடி 1941 ஹரித்வார் பயணத்திலே ஒரு கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு. தன்னுடைய பேச்சை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக வந்து இந்த நபருக்கு இவ்வளோ பெரிய மரியாதையா அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடு. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சட்டை தீர்மானத்திலையும் ஒரு கருத்து வேறுபாடு. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 1946-47 காலகட்டங்களில் டி பிரகாசம் சிஎம்மா இருப்பாரு. ஸோ அவருடைய காலகட்டங்கள்லையும் இந்தி திணிப்பு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கும் சென்னை பகுதிகளில். ஸோ பின் வந்த ஓமந்தூர் ராமசாமி அவர்களும் சென்னை பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு கட்டாயப்படுத்துறாரு. இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் குறிப்பாக தலைமை அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பிரச்சாரம் நடக்குது. 1948 ஜூலை 17 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பகுதிகளில் இந்தி திணிப்பு நடக்குது. இந்த இந்தி திணிப்பு நடத்துவதற்கு காரணமா இருக்கிற நபர் யாருன்னு கேட்டா அன்றைய காலகட்டத்தோட சிஎம்மா இருந்த ஓமந்தூர் ராமசாமி அவர்கள். ஸோ இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1948 அக்டோபர் மாதத்துல ஈரோட்டில் ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அதற்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டா அண்ணாதுரை. ஸோ அந்த தலைமையேற்ற அந்த மாநாட்டில் பெரியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இன்று முதல் திராவிட கழகத்தின் பெட்டிச்சாவி அண்ணாவசம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு என்னன்னு கேட்டா, திராவிடர் கழகத்தோட பொறுப்பு அண்ணாவசம் கொடுக்குறேன்
அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு மாநாட்டில் திரு பெரியார் அவர்கள் அறிவிப்பார். தலைமையேற்றது அண்ணாதுரை அவர்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய தோற்றுவிப்பதற்கு பெரிய வாய்ப்பாக இருக்கிற ஒரு வாய்ப்பு என்னன்ட்டுன்னு கேட்டால் 1949 ஜூலை 9 காலகட்டங்களில் பெரியார் மணியம்மை திருமணம் நடக்குது. சரியா? பெரியார் மணியம்மை திருமணம். அப்படி பெரியார் மணியம்மை திருமணம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 70 வயது, மணியம்மைக்கு 30 வயது. ஸோ தன்னுடைய வளர்ப்பு மகளையே பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்வார். இதை எதிர்த்து அண்ணா, BR நெடுஞ்செழியன், EVK சம்பத், NV நடராஜன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்குவாங்க. வரலாற்றின் திருப்பு முனையா இருக்கிற பாருங்க, நீதி கட்சியிலேருந்து திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அதிமுக, அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் DMK ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. ஃபர்ஸ்ட் அண்ணாதுரை தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நபராக இருக்கார். அண்ணா, கலைஞர், திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள், அடுத்து BR நெடுஞ்செழியன், EVK சம்பத். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருவெற்றியூர் சண்முகம் இல்லம், அவருடைய இல்லத்தில் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் RK நீலமேகம், கும்பகோணத்தில் RK நீலமேகம் அவருடைய தலைமையில் கட்சி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கட்சி கொள்கைகள் அறிவிக்கப்பட்டது சென்னை ராபின்சன் பூங்கா. சென்னை ராபின்சன் பூங்கால ஒரு கட்சி மாநாடு கூட்டி அந்த கட்சி மாநாட்டுக்கு தலைமையாக பெத்தம்பாளையம் பழனிசாமி, இந்த பெத்தம்பாளையம் பழனிசாமியை தலைமையாக வைத்து தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள். அந்த கொள்கைகள் என்னன்னு கேட்டால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற கொள்கைகளை அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவிக்கிறார். எந்த இடத்துலன்னு கேட்டால் சென்னை ராபின்சன் பூங்கா. கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டது திருவெற்றியூர் சண்முகம் இல்லம் அவருடைய வீட்டில். கட்சி ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் RK நீலமேகம் தலைமையில் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொள்கைகள் அறிவித்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ராபின்சன் பூங்கா, அதற்கு தலைமையேற்றது பெத்தம்பாளையம் பழனிசாமி. ஸோ கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1949 பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் 17 கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைமை பொறுப்பு காலியாகத்தான் இருக்கும். பெரியார் வாசமே நாங்கள் ஒப்படைக்கிறோம், கண்ணீர் துளிகளே கண்ணின் மணிகளே அப்படின்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா பேசியிருப்பார். ஸோ காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட முதல் மாநாடு, DMKயோட முதல் மாநாடு சென்னையில் நடக்கும். அந்த சென்னையில் நடந்ததுக்கான மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டால் NV நடராஜன். 1951 காலகட்டங்கள், 1951 DMKயோட முதல் மாநாடு நடக்குது. எந்த இடம்னு கேட்டால் சென்னை. தலைமையேற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா NV நடராஜன். ஸோ அது மட்டும் இல்லாமல் DMKயோட வரலாற்றின் திருப்பு முனையாக இருக்கிற ஒரு வெற்றி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1967 எலெக்ஷன், 1967 எலெக்ஷனில். அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 1967 எலெக்ஷனில் ஐக்கிய முன்னணி கூட்டணி, அதாவது யுனைடெட் ஃப்ரண்ட் ஓகேவா அப்படின்ற ஒரு கூட்டணி ஸ்டார்ட் பண்ணி வரலாறு காணாத வெற்றியை பெறுவாங்க. ஓகேவா? ஸோ 1967 எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்க. 67 to 69, 1967 to 69 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருப்பார். எத்தனை தொகுதிகளை தனித்து நின்று வெற்றி பெறுவார்னு கேட்டால் 138 தொகுதிகளில் திமுக மட்டும் தனித்து நின்று வெற்றி பெறும். ஓகேவா? 40 கூட்டணிகளிலும் 25 MP சீட்ஸும் வின் பண்ணுவாங்க 1967 எலெக்ஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பெரிய ரெக்கார்ட். 1967 எலெக்ஷனில் 138 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா மட்டும் வின் பண்ணுறாரு. திமுக தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறுது. 40 கூட்டணிகளாகவும் 25 MP சீட்ஸும் வின் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமானது எதுன்னு கேட்டால் அறிஞர் அண்ணாவோட சாதனைகள். அறிஞர் அண்ணாவோட சாதனைகள்லாம் மிக முக்கியமானது எதுன்னு கேட்டால்
சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமேவ ஜெயதே என்னன்னு கேட்டால் முண்டக உபநிடத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. சரியா? அந்த சத்தியமேவ ஜெயதே என்பதை வந்து பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும்னு மாற்றிருப்பார். வாய்மையே வெல்லும்ட்டு மாற்றிருப்பாரு. நெக்ஸ்ட் முக்கியமானது எதுன்னு கேட்டால், அதாவது அரசு அலுவலகங்களில் எந்த மதம் சார்ந்த போட்டோக்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்ததும் அண்ணா தான். ஓகேவா? 1967 காலகட்டங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வீராணம் ஏரி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. வீராணம் ஏரி குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஸ்ரீமதி அப்படின்ட்டு அழைக்கிறது ரொம்ப தவறு. அதற்கு பதிலாக திருமதி அப்படின்னு கொண்டு வந்ததும் அறிஞர் அண்ணா அவர்கள் தான். நெக்ஸ்ட் முக்கியமானது எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதற்கான பில் பாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1967 ஏப்ரல் 16 பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது சட்டமாக மாறினது வந்து பார்த்தீங்கன்னா 1969 ஜனவரி 14. பில் பாஸ் பண்ணது 1967 ஏப்ரல் 16. சட்டமாக மாறினது வந்து பார்த்தீங்கன்னா 1967 ஜனவரி 14. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது எதுன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமண சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட முக்கியமான சாதனைகளாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கான சிறப்பு பெயர்கள் ஆல்ரெடி சொன்ன அறிஞர் அப்படின்ட்டு டைட்டில் கொடுத்தது யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். அறிஞர்னு டைட்டில் கொடுத்தது பாரதிதாசன். தென்னாட்டின் பெர்னார்ட் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாவை. தென்னாட்டின் பெர்னார்ட் ஷா. ஸோ தென்னாட்டின் பெர்னார்ட் ஷா அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தென்னாட்டின் பெர்னார்ட் ஷான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில புலமை இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத மாதிரி இருப்பார். ஓகேவா? ஸோ வெளிநாடுகளில் பேச அழைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராமர் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜெக்ஷன் பக்கத்தில் இன்னொரு கன்ஜெக்ஷன் போடக்கூடாது அப்படின்ற ஒரு கிராமர் ரூல் இருக்கும். அது அறிஞர் அண்ணா தான் பிரேக் பண்ணியிருப்பார். என்னன்னு கேட்டால் a sentence can start with because is a conjunction அப்படின்னு பேசியிருப்பார். அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தென்னாட்டின் பெர்னார்ட் ஷா அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹிப்பசன், ஜெர்மனியின் ஹிப்பசன்னு சொல்லுவாங்க. ஜெர்மனியில் ஹிப்பசன்ற ஒரு ஃபேமஸ் ஆனவர். ஸோ அதே போல் தமிழ்நாட்டில் யார் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த முக்கியமானது எதுன்னு கேட்டால் தென்னாட்டு காந்தின்னு சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் தான். ஸோ இது போல பல்வேறு வகையான அறிஞர் அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் இருக்கு. 1968 ஆண்டு காலகட்டங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்கும். செஃபலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்க பல்கலைக்கழகத்தோட ஒரு சிறப்பு விருது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் வாங்கியிருக்கிறாங்கன்னா அது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். ஸோ இது போல பல்வேறு வகையான சிறப்புகளை பெற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணாவோட கடைசி பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு விழா எதுன்னு கேட்டால் NS கிருஷ்ணனோட சிலை திறப்பு விழாவில் தான் கடைசியாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? 1969 ஜனவரி காலகட்டங்களில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா NS கிருஷ்ணன் சிலை திறப்பு விழாவில் கடைசியாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு காலப்போக்கில் 1969 பிப்ரவரி 3 வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் உயிரிழந்திருப்பார். அறிஞர் அண்ணாவோட முக்கியமான சாதனைகள், அவருடைய அரசியல் வாழ்க்கை, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கண்டென்ட். இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அறிஞர் அண்ணாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு இருக்குது. படிக்கணும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.